ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபால இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு. கார்த்திக் வீட்டுக்கு வேலை செய்ய வராரு சேகர். அதை பார்த்து ரம்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா நமக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தீபா கேட்குறாங்க, என்ன சார் ஐஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், இப்பனாச்சு என் மேல லவ் வந்திருக்கா? எங்க லவ்வும் வரலைங்க, ஒன்றும் வரலைங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். என்னங்க சார் எப்படி சொல்றீங்க? சரி, ஒரு செல்ஃபினாச்சும் எடுத்துக்கலாமா? குல்ஃபி வாங்கி கொடுத்ததுக்கு செல்ஃபியா? ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. சரிங்க, தூக்கம் வருது, நான் வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறாரு கார்த்திக். இந்த போட்டோவை முதல்ல நம்ம அம்முக்கு அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்ஃபி எடுத்தாங்களா அதை ரம்யாக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அதை பார்த்துட்டு செம்ம காண்டாகிறாங்க. என்னவே குல்ஃபி வாங்கிட்டு வர சொல்லி ரெண்டு பேரும் செல்ஃபி வேற எடுத்துக்கிறாங்களோ சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செம்ம காண்டில் அங்கிருந்து போறாங்க வீட்டுக்கு. வீட்டுல பார்த்தா சேகர் வராரு. மேடம் மேடம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு வராரு. யோ, நீ எதுக்கு தான் இங்க வந்த? என் அப்பாக்கு இப்ப பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனையாரு. மாடியில என் அப்பா இருக்காரு, எதுக்கு இப்ப வந்திருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், நீங்க 2 லட்ச ரூபா கொடுத்தீங்க, நானும் சரி போயிடலாம் ஊரை விட்டுன்னு சொல்லிட்டு பஸ்ல போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, இந்த 2 லட்ச ரூபா போட்டு 10 லட்ச ரூபா பெருக்கிடலான்னு சொல்லிட்டு சீட்டு விளையாண்டேன் மேடம். கடைசியில 10 லட்சமும் கிடைக்கல, என் 2 லட்சமும் போச்சு மேடம். ப்ளீஸ் மேடம், என்ன மன்னிச்சிடுங்க மேடம். மேடம் இப்ப பணம் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டில் ஓடிடுவேன், யாருக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க சேகர். இங்க பாரு, இப்ப பணம் கொடுக்குறேன், இதுக்கப்புறம் பணம் கேணும்னு எதுவும் கேட்கக்கூடாது, முதல்ல இங்க இருந்து ஓடிடும். சரி மேடம், சரி மேடம் அப்படின்னு சொல்றாரு சேகரா. அதுக்கப்புறம் மாடிக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க சேகரா. இதை வந்து அவங்க அப்பா மாடியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்துட்டு இருக்காரு. அதை பாக்குறாரு. ஏமா யாருமா இவன் பணம் வந்து வாங்கிட்டு போறான்? அப்பா வேற ஒண்ணும் இல்லப்பா, கம்பெனில இருந்து வந்திருக்காங்கப்பா, பணம் கேட்டாங்க கம்பெனிக்கு தேவைன்னு, அதான் அர்ஜென்ட்னு சொன்னாங்க, கொடுத்து விட்டான்ப்பா. ஓ அப்படியாமா, நானும் கூட என்னமோ எதுவும் நினைச்சிட்டாமா. சரி சரி சரிப்பா, தீபா வீட்டுல பந்தக்கால் நடுறதுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்பா. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அனுப்பிச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் கார்த்திகோட வீட்டை காமிக்கிறாங்க. ஐயர் வந்து அபிராமி அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அபிராமி அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, அதனால என்ன பொறுப்பெல்லாம் பாத்துக்க சொன்னாங்க அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க. சரி வாங்கன்னு சொல்லி பந்தக்கால் நடுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர்றாங்க ரம்யா. வாங்க வா ரம்யா, வா 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 அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கூப்பிடுறாங்க மீனாட்சி. என்ன இவ்வளவு உபசரணையா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க ரம்யா. அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, ஆமா நேத்து குல்ஃபிலாம் தீபா சொன்னதுக்காக வாங்கிட்டு வந்திருக்க நைட்டு, அப்புறம் உனக்கு மரியாதை எல்லாம் எப்படி மரியாதை பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு உள்ள போகும்போது தீபா கூப்பிட்டு பேசுறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஹெல்ப்? இரு நான் ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு போடி. அது ஒண்ணு இல்ல, கார்த்திக் சாருக்கும் எனக்கும் மோதிரம் பிரசன்ட் பண்றியா நீ அப்படிங்கிறாங்க. என்னடி பேசிட்டு இருக்க, இந்த நேரத்துல எந்த கடையை திறக்கும், எப்படி போய் வாங்க முடியும்? அப்படியே நான் ஓகே சொன்னாலும் எப்படி போய் வாங்க முடியும்? அதுக்கு அவசியமே இல்லாமோ, நான் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன், நீ ஓகேன்னு சொல்றியா? சரி ஓகே அப்படின்னு சொன்னோடனே போய் மோதிரத்தை எடுத்துட்டு வர்றாங்க. மோதிரத்தை, இந்த மோதிரம் தானே 2 மோதிரத்தை காமிக்கிறாங்க. ஒன்ல கே போட்டிருக்கு, ஒன்ல டி போட்டிருக்கு லெட்டரு. அப்ப தீபா சொல்றாங்க, கே போட்டிருக்கிறத எனக்கும் டி போட்டிருக்கிறத அவர் கைக்கும் நான் போட்டு விடணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும், இந்த மோதிரத்தை நீ வாங்கிட்டு வந்த மாதிரியும் நீ எங்களுக்கு கிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டி அதை நீயே போட்டுக்கலாம்ல, இதுல என்ன இருக்கு? இல்லாமோ இது மாதிரி நான் வாங்கணும்னு சொன்னேன்னா வீட்டுல வந்து வேண்டாம் கல்யாணத்தப்ப பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க, அதனாலதான் நீ கொடுத்த மாதிரி இருக்கட்டும்னு பண்றாமோ அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா. இந்த அளவுக்கு வந்துருச்சா, இதை நம்ம விடக்கூடாது, எப்படியாச்சும் தடுத்தாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க தீபா. அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரம்யா மைண்ட் வாய்ஸ் ஓடுது, உங்க காதல் விளையாட்டுக்கு என்ன ஜோக்கர் ஆக்குறீங்களா, இருக்குடி உனக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேகரை காமிக்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல நின்றுட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. ரம்யா கொடுத்த 2 லட்ச ரூபாய் இருக்கு, முதல்ல மாதிரி சீட்டாட்டி ஜெயிச்சு பார்க்கலாமா இல்ல ஊரை விட்டு போலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க அபிராமி வர்றாங்க. அந்த ஓனர் வந்து அபிராமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா போயிட்டு இருக்குங்க, வேலைக்கு தான் ஆள் வேணும், கூட மாட வேலை செய்யறதுக்கு நல்ல ஆளா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அபிராமி. அதை கேட்டுட்டு கண்டிப்பாங்க இருந்தா சொல்றேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்காரு சேகர். ஆஹா, இது நல்ல ஐடியாவே இருக்குதே, பேசாம அங்க இங்கன்னு ஊர்ல போய் எங்கேயோ தங்குறதுக்கு இவங்க வீட்டுல தங்கிட்டா நம்ம ரம்யா மேடம்க்கும் தெரியாது, அதே மாதிரி ஒழிஞ்ச மாதிரியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க அபிராமியை காணோம். ஆக்சுவலா இது கார்த்திகோட வீடுன்னு அவருக்கு தெரியல. அபிராமியை தேடிட்டு சார் சார் அந்த மேடம் இங்க இருந்தாங்களே அவங்க எங்க சார், இந்த பக்கம் தான் தம்பி போறாரு அப்படின்னு சொல்றாங்க ஓனர். வேக வேகமா அவங்க போறாங்க. அபிராமியை பார்த்து, மேடம் இப்படி வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தீங்களாமா,
நான் வருவேன் மேடம், பக்காவா செய்வேன் வேலை, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா செய்வேன், திருட்டு பிரட்டை எதுவுமே இருக்காது, நான் நேர்மையா இருப்பேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சரி வாங்கன்னு அபிராமி சொல்லி சேகரை கார்ல கூட்டிட்டு போறாங்க. அடுத்ததே கார்த்திக் வீட்டை காமிக்கிறாங்க. கார்த்திக் வீட்டுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்தியோட ஃப்ரெண்ட் இருக்காருங்களா, அந்த இன்ஸ்பெக்டர் கூட ஒருத்தர் கூட்டிட்டு வர்றாரு. இவரு ஃபாரன்சிக் ஆர்டிஸ்ட். நம்ம ஒருத்தரை சொன்னோம்னா அங்க அடையாளத்தை இப்படி மூக்கு காது கண்ணெல்லாம் இப்படி இருக்கும்னு சொன்னோம்னா அதை வச்சு அவங்க வரைஞ்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க. இவரை தான் கூட்டிட்டு வந்திருக்காரு இன்ஸ்பெக்டர். தீபாவை கூப்பிட்டு அங்க அடையாளங்களை அந்த போலீசாமியாரோட சொல்றாங்க. டீட்டெயிலா தீபாவும் சொல்றாங்க. கரெக்டா சேகர் மாதிரி, அதாவது சாமியார் வேஷத்துல இருக்கக்கூடிய சேகர் மாதிரியே வரைஞ்சிருக்காங்க. இவரே தான் சார், இவங்களே தான் அப்படின்னு சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் சொல்றாரு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த போட்டோவை அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கார்த்திக் ஒரு நிமிஷம் சார், தீபா நீங்க போய் ரம்யா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரம்யாவை தீபா கூப்பிட போயிட்டாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல கார்த்திக் சொல்றாரு, சார் இவங்க கூட இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க, அவங்களும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இதுக்கு மேல ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரம்யாவும் வர்றாங்க. ஏன் கார்த்திக் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆமாங்க கூப்பிட்டேங்க அப்படின்னு சொல்லி இந்த போட்டோவை பாருங்க, இந்த போலீசாமியார் இப்படிதான் இருப்பாரா அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்திக் பார்த்தோன்னு தூக்கி வாரி போடுது. அப்படியே அச்சு அசல் சேகர் மாதிரியே வரைஞ்சு வச்சிருக்காங்களே, இந்த கார்த்திக் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு, இந்த வேலையை விடவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைச்சு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ரம்யா இவர் தானே, கரெக்ட் தானே அப்படிங்கிறாங்க. அப்படி வரைஞ்சிருக்காங்க, இவரே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு, சார் இவன் இந்த உருவத்திலே இருப்பான்னு நம்மளால நம்ப முடியாது, அதனால வேற வேற உருவத்துல நம்ம ஸ்கெட்ச் பண்ணோம்னா அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. கரெக்ட் கார்த்திக் நீங்க சொல்றது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு அந்த ஆர்டிஸ்ட் இருக்காருல அவர்கிட்ட சொல்றாங்க. தாடி வச்சு மீசை வச்சு தலையில முடி இல்லாம சொட்ட தலையா இருக்கிற மாதிரி இது மாதிரி ஒவ்வொன்றும் வரைஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. சார் எப்படியும் ஒரு 2-3 days ஆகும் சார், அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. தாராளமா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கார்த்திக் இவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. கரெக்டா அவங்க 2 பேரும் வெளியே போறாங்க. உள்ள ஒரு கார் வருது, அதுல அபிராமி வர்றாங்க, கூடவே சேகரும் வர்றாரு. இதுதான்ப்பா என் வீடு, உள்ளவா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ரம்யா பாத்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் கார்த்திக் ட்ரை பண்ணாலும் அந்த சேகரை பிடிக்க முடியாது. அவன் ஏதோ ஒரு ஊர்ல போய் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. கார்த்திக் நீ என்ன நினைச்சாலும் சரி, என்ன ட்ரை பண்ணாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது கார்த்திக் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா சேகர் அங்க வந்து நிக்கிறாரு. அட்டப்பாவி என்னடா இவன் இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. மீனாட்சி கிட்ட அபிராமி சேகரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. என்ன வேலைனாலும் செய்வார், நீ பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் உங்கள் பேர் என்ன, எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க. நான் திருச்சிமா, என் பேர் சேகர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது குக்கரில் விசில் அடிக்குது. ஆனால் ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து போகிறாங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வர்றாங்க. ரம்யா ஐயோ இந்த மேடம் என்ன இங்கே இருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. சேகர் டேய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, உன்னை ஊரை விட்டு தானே போக சொன்னேன், பணம் கொடுத்து அனுப்புனல. மேடம் கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க மேடம், சொல்கிறேன் மேடம். அது வந்து மேடம் நானும் ஊரை விட்டு போலான்ட்டு தான் இருந்தேன், அதுக்குள்ள இந்த அம்மா வந்து ஆள் வேணும்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கேட்டுட்டு இருந்தாங்களா, அதனால இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டா யாருக்கும் தெரியாதுல்ல, முக்கியமா இந்த கார்த்திக் தீபாக்கு தெரியாதுல்ல, அதை தான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். லூசா நீ, இது யாரு வீடு தெரியுமா, இது கார்த்திகோட வீடு, தீபா கார்த்திகோட வைஃப் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நீ முதல்ல ஓடு கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. ஓகே மேடம் நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு வெளியே போகும்போது கரெக்டா அபிராமி வந்துடுறாங்க. எங்க போறீங்க அப்படிங்கிறாங்க. மேடம் வீடு சுத்தி பார்க்க போறேன் மேடம் அப்படின்னு சொல்றாரு சேகர். கொஞ்சம் இருங்க எல்லாத்தையும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் சவகாசமா நீங்க வீடை சுத்தி பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வர சொல்றாங்க. கார்த்திக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்ல இருந்து அப்படி கீழே இறங்கி வர்றாங்க. பக்க நின்றுட்டு இருக்காரு சேகர். இதோட இந்த எபிசோட் முடியுது.